பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் சங்கீதம் 62:12. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை அவருடையது. அவர் யாருக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று சித்தம் கொள்கிறாரோ அவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், அவர்களிடத்தில் கிருபையாய் இருக்கிறார். அதே போல் அவனவன் செய்கைக்கு தக்கதாக அவர் பலனளிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்ம அநேக நேரத்தில் துன்மார்க்கமாய் ஜீவித்து நல்ல சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கலாம். அவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம இருதயத்தில் தோன்றுகிற எண்ணம், நான் ஆண்டவருக்காக இருந்து எனக்கு என்ன கிடச்சிது, இவன் துன்மார்க்கமாக வாழ்கிறான், இவன் இவ்வளோ தப்பு செய்கிறான், இவ்வளோ துணிகரம் கொண்டு இவ்வளோ பாவங்களை செய்கிறான், ஆனால் இவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் சிந்திப்பது உண்டு. அதே போல் நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம், ஆண்டவருக்காக வாழணும்னு யோசிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம இருதயத்தில் குத்தப்படுறோம். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோன்னா கூட நம்ம இருதயத்தில் ஒரு எச்சரிப்பின் சத்தம் கேட்குது, குத்தப்படுறோம். ஐயோ இனி திரும்ப இதை செஞ்சிடக்கூடாதுன்னு வருத்தப்படுறோம், மன்னிப்பு கேட்குறோம். இப்படி இருக்கிற எனக்கு ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் சமாதானம் இல்லை, ஆனால் அவன் இவ்வளோ துன்மார்க்கமாக இருக்கான், அவன் நல்லா இருக்கானேன்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறது உண்டு. வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. அதே போல் இன்றைக்கு பாருங்கள், தேவன் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறார். அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் நிச்சயமாய் உண்டு. அது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அதனால் மற்றவர்களை குறித்து நம்ம எரிச்சல் அடைகிறதுக்கோ பொறாமப்படுறதுக்கோ நமக்கு தேவையில்லை அது. அதனால் நம்மளுக்கு ஆண்டவர் எந்த வழியில் நடக்கணும், நம்மளை எப்படி வழி நடத்தணும்னு அவர் சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அதன்படி நடக்கிறதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை கை காமிச்சு அவன் அப்படி தானே இருக்கான், நானும் அப்போ அதே மாதிரி இருந்துக்கிடுதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வழியை தேர்ந்தெடுப்போமே ஆனால் ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்வார். அதே போல தான் எல்லாருக்கும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. அவனவன் செய்யக்கு தக்க பலன் அவனவனுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் நன்மையை செய்து கொண்டு இன்றைக்கு பலன் இல்லாமல் காத்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்கள் செய்கைக்கு தக்க பலனையும் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற வேலையில் கட்டளையிடுவார். அந்த நாள் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, பொறுமையோடு காத்திருங்க. இந்த மாதிரி மற்ற மனுஷர்களை பார்த்து உங்களுடைய வழிகளை மாற்றி பொல்லாதவர்களாய் மாறி விடாதீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவீர்கள். அவனவன் செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் அளிப்பார். உங்கள் செய்கைக்கு தக்க பலன் உங்களுக்கு சேரும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.